சாயந்தரம் 5 மணி இருக்கும். தர்மபுரி எட்டிமரத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள வெங்கடேஷ் வீட்டுக்கிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் பைக்ல போயிருக்காங்க. அருவா இரும்பு கம்பின்னு கையில பயங்கர ஆயுதங்களோட கொலவெறியோட போன அந்த கும்பல் வீட்டுக்குள்ள இருந்த வெங்கடேஷ் தரத்தரன்னு ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்து அரிவாளால கண்மூடித்தனமா வெட்டிட்டாங்க. அவங்க தெரிஞ்ச சம்பவ இடத்துக்கு போன போலீஸ்காரங்க ரத்த வெள்ளத்துல கிடந்த வெங்கடேஷ் மீட்டு ட்ரீட்மென்ட்காக ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சிட்டு விசாரணையில கிளம்பினாங்க. அடுத்து அந்த வெங்கடேஷோட அம்மா கதறி அழுதுறாங்க. அவனுக்கு தான் மகனை வெட்டது, அவன் குடும்பத்தை சும்மா விடாதீங்கன்னு சொல்லி கதறி இருக்காங்க. என்னமா சொல்றீங்க, தெளிவா சொல்லுங்க, யார் உங்க மகனை வெட்டதுன்னு கேள்விகளா கேட்டிருக்காங்க போலீஸ். அதுல தான் போன வருஷம் ஜிம் மாஸ்டர் பிரகாஷ் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த கொலை முயற்சி நடந்துக்கிறது தெரிய வந்தது. எட்டிமரத்துப்பட்டியில இருக்கிற பிரகாஷ் வீட்டுக்கு பக்கத்துல தான் வெங்கடேஷும் குடியிருக்காரு. ரெண்டு பேருக்கும் சொந்த வீடு தான். பிரகாஷ் குடும்பத்துக்கும் வெங்கடேஷ் குடும்பத்துக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. பிரகாஷ் வீட்ல இருந்து வெளியே கழிவு நீர் வெங்கடேஷ் வீட்டு வாசல்ல போய் தேங்கி நின்னுருக்கு. அதனால டென்ஷன் ஆன வெங்கடேஷ் பிரகாஷ் வீட்டுக்கு போய் சத்தம் போட்டுருக்காரு. அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையா வாக்குவாதம் நடந்துருக்கு. வெங்கடேஷ் தகாத வார்த்தையில பேசறதால பிரகாஷ் அவரை சரமாரியா அடிச்சு விரட்டிருக்காரு. அதுல உச்சக்கட்ட கோபமான வெங்கடேஷ் பிரகாஷ் கொலை செய்ய சதி திட்டம் போட்டுருக்காரு. பிரகாஷ் எங்க வெளியே போனாலும் வெங்கடேஷ் வீட்டை கிராஸ் பண்ணி போகணும். அத வெங்கடேஷ் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டாரு. வழக்கம் போல ஜிம்முக்கு போயிட்டு பைக்ல வந்துட்டு இருக்காரு பிரகாஷ். அப்போ 4-5 பேரோட சேர்ந்து அவர் பைக்கை வழிமறிச்சு கொடூரமா வெட்டிருக்காரு வெங்கடேஷ். அதுல நிலக்குறைஞ்ச பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு. அடுத்து கொலையாளி வெங்கடேஷ் கைது பண்ணி சிறையில் தள்ளிருக்காங்க போலீஸ். அதுக்கு பிறகு 3 மாசத்திலேயே ஜாமீன்ல வெளியே வந்த வெங்கடேஷ் லாரி டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பிரகாஷோட சொந்தக்காரங்க வெங்கடேஷ் எப்ப வெளியே வருவான் கதை முடிக்கலாம்னு வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ்க்கு பல முறை ஸ்கெட்ச் போட்டோம். அதுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, அவனுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும்னு நினைச்ச அந்த கும்பல் அருவா பட்டாக்கத்தியோட வெங்கடேஷ் வீட்டுக்கு போய் அவரை ரோட்டுக்கு இழுத்து வந்து கை கால் தொட தோல் கழுத்துன்னு சரமாரியா வெட்டிருக்காங்க. அதுல படுகாயம் அடைஞ்ச வெங்கடேஷ்க்கு தர்மபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த கேஸ்ல பாருங்க, 2 பேருக்கு முன்னுவாதம். அதாவது வீட்டு வாசல்ல சாக்கடை தண்ணி இருக்கு, அதனால 2 பேருக்கும் அடிதடியா இருக்கு. அடிதடியானதும் இந்த வெங்கடேஷ்ங்கிறவன் பிரகாஷ்ங்க அவன் ஜிம் மாஸ்டர், அவன் உடம்பு வந்து பயங்கரமா வச்சிருப்பாங்க இருக்கு, அதனால அடிச்சுட்டான். இப்போ இவனுடைய ஒரு 5 பேர் ரெடி பண்ணி அவனை வெட்டி சம்பவ இடத்துல ஒரே இதில் கொண்டாங்க. இவன் தான் முக்கிய அக்யூஸ்ட் யாரு, வெங்கடேஷ். இப்போ 3 மாசத்துல இவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கொடூரமா வெட்டி கொலை பண்ணியிருக்கானா இவனுக்கு ஜாமீன் கொடுத்தவன் யாரு, எப்படி இவனுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? அப்ப எதுக்கு இந்த சட்டம்லாம், எதனுடைய அடிப்படையில் இவன் தான் கொலை பண்ணான்னு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ எப்படி இவனுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தாங்க? இப்போ இவன் என்ன பண்ணுவான், அப்படியே விட்டு தான் மறுபடியும் இவன் கொலைக்காரன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாத்தையும் மிரட்டி இன்னும் அடுத்த கொலை பண்ணி போயிட்டே இருப்பான். ஆனால் நல்ல வேலையா அந்த பிரகாஷ்ன்றவனுடைய ஆளுங்க ஒரு 5 பேர் இவனை வெட்டியிருக்காங்க. இப்போ இவனுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். இப்போ இவன் ஒருத்தனால இவன் எந்த தைரியத்தில், அதாவது பயம் இல்லாமல் ஒரு கொலை பண்ணால் ஜாமீன் கிடைச்சிரும் அப்படிங்கிற தைரியத்தில் ஜாமீன் கிடைச்சிருச்சு. 3 மாசத்துல வெளில வந்ததும் ஒரு 5 புது குற்றவாளிகள் உருவாயிட்டாங்க. யாருன்னா அந்த பிரகாஷோட சொந்தக்காரங்க. இவனை வெட்டினாங்க இல்லையா, அவங்க இப்போ புதுசாக குற்றவாளியாக மாறிட்டாங்க. இதுக்கு யார் காரணம்? கொலைகாரன் இவன். இவனுக்கு தண்டனையை முழுசாக கொடுக்காம 3 மாசத்துல ஜாமீன் கொடுத்தவன் தான் இதில் முதல் குற்றவாளி. அவன் தானே இப்போ 5 பேர் புதுசாக குற்றவாளி உருவாகிறது அவன் தானே காரணம். ஆனால் இந்த மக்கள் வந்து போலீஸ்காரங்களே குற்றம் சொல்லிட்டு இருக்காரு. வெங்கடேஷ்ங்கிறவன் இன்னொரு 5-6 கொலை பண்ணியிருந்தான்னு வச்சுங்க, அதுக்கும் ஜாமீன் கிடைக்கும். அப்போ வெளில இருப்பான். என்னவா இருப்பானா A+ சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு வெளில விட்டுருப்பாங்க. இப்போ இவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு போலீஸ் இவனை நேரம் பின்னாடியே தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுறான் அப்படின்னு. இவன் மறுபடியும் இன்னொரு கொலை பண்ணானா அதை மறுபடியும் இன்னொரு கேஸ் போட்டு கோர்ட்டில் நிறுத்துவாங்க, ஜாமீனில் வெளில வருவான். இது சரித்திர பதிவேடு குற்றவாளி. அப்போ ஏற்கனவே குற்றவாளிகள் வெளியே இருக்காங்கன்னா இவங்களே புதுசு முன்னாடியே தெரிஞ்சுட்டு இருந்தா புதுசாக உருவாகிற குற்றங்களை எப்படி தடுக்கிறது? இதனால தான் போலீஸ்காரங்களுக்கு மன உளைச்சலாகி நிறைய பேர் அவங்களே தனத்தானே உயிரை மாற்றிக்கிறது. இதுக்கெல்லாம் யார் முழுசாக காரணம்? தண்டனை கொடுக்காம குற்றவாளிகளுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்புறது, புதுசாக குற்றவாளிகளை உருவாக்குறதுக்கான காரணம் அதுதான். நாட்டில் சட்ட ஒழுங்குன்றது இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சட்ட ஒழுங்குன்ற வலையில் இருக்கிறவங்க தான். என்ன மாதிரியான ஜட்ஜ் ஒரு ஏஜென்ட் இருக்காரு, அவர் பண்ணா மேட்ரு ஓகே. சூப்பர் மச்சையா, ஃபார்முலா 2 கேள்வி பாரு. ஆமாங்கன்னு சொல்ற மேட்டர் முடிக்க. என் குறிப்பு ஜட்ஜ் ஐயான்னு சொல்லும். கிளம்புங்க. அது குற்றவாளி திரும்ப மாட்டான், புதுசாக குற்றவாளி உருவாகிட்டே தான் இருக்கும், தடுக்கவும் முடியாது. அப்பாவி குடும்பங்கள் அழியிற காரணமே இவன் தான்.